பிரெக்னன்சி டைம் வரக்கூடிய ஹார்மோன் சேஞ்சஸ் பத்தி. பிரெக்னென்ட் ஆறீங்க அப்படின்னதுமே உங்க உடம்புல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹார்மோன் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா ஹெச்சிஜி அப்படிங்கிற ஹார்மோன் தான். பிரெக்னன்சி ஹார்மோன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் டேல இருந்தே இது கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பீரியட்ஸையும் ஸ்டாப் பண்ணும். ஃபர்ஸ்ட் உங்களோட பிரெக்னன்சியை ஸ்ட்ராங் பண்றதுக்கு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட பிரெக்னன்சில ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த் இந்த மாரி டைம்லலாம் உங்களுக்கு ப்ளீடிங் இருக்குது. உங்களோட யூட்ரஸ் கொஞ்சம் வீக்கா இருக்குது. ஸோ அந்த மாரி டைம்லலாம் உங்களுக்கு சப்ளிமெண்டரி ப்ரொஜெஸ்ட்ரான் சப்ளிமெண்டரி குடுப்பாங்க. ஐ மீன் நெக்ஸ்ட் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன். ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா குழந்தைக்கு தாய்ப்பால் குடுக்குறதுக்காக நம்மளோட பிரெஸ்ட்ட ரெடி பண்ணும். ஸோ ப்ரிப்பேர் பண்றது தான் இந்த ஈஸ்ட்ரோஜனோட வேலை. அதாவது நம்மளோட மார்பகத்த குழந்தைக்கு பால் குடுக்குறதுக்கு ஏத்த மாரி ரெடி பண்ணும். அதுக்கப்புறமா பால் சுரப்புக்கு தேவையான வேலைகள பார்க்குறது தான் இந்த ஈஸ்ட்ரோஜன்.